எஃப்டிபி நேயருக்கு வணக்கம். நம்ம கூட ரவீந்திரன் சாமி சார் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தலில் இன்னொரு விஷயம் நடந்த போலரைசேஷன் வட தமிழகத்திலும் இப்போ தென் தமிழகத்திலும் கொஞ்சம் ஒரு போலரைஸ்டு ஒரு கம்யூனல் பேஸ்டு போலரைசேஷன் நடந்தது மாதிரி தெரியுது. அதில் இந்த நாம் தமிழர் விஜய் போன்ற கட்சி சக்திகளுக்கு ஏதோ ஸ்பேஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் போலரைசேஷனை நான் ஹைலைட் பண்ணி பேசினேன். கிரவுண்டில் போலரைசேஷன் இருந்ததுனால தான் இதை ஹைலைட் பண்ணி பேசினேன். போலரைசேஷனை மீறி விஜய் என்ன ஓட்டு எடுத்திருப்பாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சீமான் போலரைசேஷனை மீறி களத்தில் நின்னாரு. அந்த போலரைஸ்டு கம்யூனிட்டிஸுக்காக தன்னோட இதுகளை பேசினார். ஸோ அவருக்கு அந்த ஓட்டு அந்த பகுதியில் சைலண்டாக விழுந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் லாஸ்ட் மினிட் சீமான் போலரைசேஷனுக்கு போகலை. ஆஸ்பிரேஷனல் ஓட்டு தம்முடைய தமிழ் தேசிய ஆட்சி வரைவு முறைன்னு அதைத்தான் ஒவ்வொரு கூட்டங்களையும் அவர் இது பண்ணார். பட் போலரைசேஷன் பாயிண்ட்ஸை அதுக்கு முன்னாடி அவர் பேசினார். மக்கள் மனசுல அந்த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் மத்தியில் அது மனசுக்குள்ள இருக்கும். ஸோ அவர் மெயின் போலரைசேஷனான வன்னியர் பறையர் போலரைசேஷனை மீறி அவர் சொன்ன இஷ்யூவில் ஓட்டு எடுக்க முடியும்னு காட்டியிருக்கிறாரு. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். விஜய்க்கு அந்த போலரைசேஷனை வட தமிழகத்தில் எப்படி மீற முடியுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். பட் ஒரு நாட்டு கவுண்டர் கேண்டிடேட் 2000 ரூபாய் கொடுத்தாரு சேலம் பகுதியிலன்னு சொல்றாங்க. 2000 ரூபாய் ஓட்டுக்குங்கிறது வீரபாண்டி ஆரம்பத்து கூட இருந்தாருன்னு சொல்றாங்க. பீப்புள் ஆர் சேயிங் சோ. அது போலரைசேஷன் அந்த தொகுதியில அவரால் உடைக்க முடியும். மற்றபடி அவரு போலரைசேஷனை உடைக்கக்கூடிய அளவுக்கு பொலிட்டிக்கல் இஷ்யூவோ பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸோ அவர் எடுக்கல. என் மேல பட்டுதல் உள்ள வன்னியர் ஓட்டு போடுங்க, என் மேல பட்டுதல் உள்ள பறையர் ஓட்டு போடுங்க, என் மேல பட்டுதல் உள்ளவங்க ஓட்டு போடுங்கிற லெவல் தான் போனாரு. அந்த லெவலுக்குள்ள சீமான் ஹெவி போலரைஸ் பண்ணாம அதை பேசிக்கிட்டு எலெக்ஷன் டைம்ல இன்க்ளூசிவ் வாட்டு எல்லா தேசிய இனங்களும் கொண்டாடக்கூடிய இங்கிலீஷா போனது அது பாசிட்டிவா சீமானுக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறத பார்க்கணும். நீங்க தான் இப்போ வன்னியர் பெண்கள் நிறைய திமுக ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பிளஸ் வன்னியர்லேயே இப்போ வேல்முருகன் தனியா நிற்கிறாரு, இது ராமதாஸ் தனியா நிற்கிறாரு. இதை தாண்டி எடப்பாடிக்கு அந்த 10.5 ஓட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? வன்னியர் பெண்கள்ங்கிறது இது நாங்களே களத்துக்குள்ளே நேரிலே பார்த்தது. அதுல அதிமுக காரங்களும் வந்தாங்க. திமுக தான் வரும்னு வெறுத்து போய் தான் அதிமுக பேசினாங்க. இவர் வேலு அவரோட பிரச்சார மீட்டிங்க்கு திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு சட்டமன்றத்தில் பேசும்போது வந்திருந்த வன்னியர் பெண்கள், அது எல்லா பெண்களும் வந்திருந்தாங்க. வன்னியர் பெண்கள் பேசும்போது அவங்க அந்த 5000 ரூபாய் அந்த இதை பெரிய அளவில் பேசி ஸ்டாலினை ஒரு பெரிய தலைவராட்டு ஸ்டாலினை பெரிய மதிச்சு தான் பேசினாங்க. இப்போ அந்த இடம் தான் நான் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 5000 ரூபாய் அன்னைக்கு நாங்கள் பேசின பிறகு தொகுதிக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சில தொகுதியில் 2000 ரூபாயும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னா இது ஸ்டாலினுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நான் பார்த்தேன். மற்றபடி நம்ம நண்பர்கள் எடுத்த சர்வேல பெண்கள் ஓட்டுல முதல் இடத்துல ஸ்டாலின் நிற்கிறாரு. ஸ்டாலின் முதல் இடத்துல எவ்வளவு நிற்கிறாரோ அதை இபிஎஸும் விஜயும் சேர்ந்தாதான் அந்த ஓட்டுக்கு வர முடியுது. அப்போ அந்த இடத்துக்குள்ள 2வது இடத்துக்கு தான் பெண்கள் ஓட்டிலே போட்டின்னு சொன்னா 2வது இபிஎஸ் தான் இருக்காரு, 3வது விஜய்ங்கிற ஒரு பேட்டர்ன் இருந்தது. அப்போ ஸ்டாலினோட பொசிஷன் ரொம்ப பெரிய அளவில் இருக்கு. விஜய் இபிஎஸ் பலகீனப்படுத்துறது ஸ்டாலின் ஸ்வீப்புக்கு தான் வழிவகுக்குது. ஸ்டாலினுக்கு அதிக சீட்டு கன்வெர்ட் பண்ணதுக்கு தான் வழிவகுக்குது. ஓகே. அதே வேளையில விஜய் ஏறி வரணும்னா அவருக்கு சீட் கன்வெர்ட் பண்ணணும்னா அவருக்கு 35 விழுக்காடு வாக்குக்கு மேல வரணும். வன்னியர் பெண்கள் உள்ள வாக்கையும் ஆண்கள் வாக்கையும் அந்த சர்வே படி பார்த்தா விஜய்க்கு பொசிஷன் 25க்கு கீழே தான் இருக்க வாய்ப்பு இருக்கதா நான் பார்க்குறேன். அப்போ 25 விழுக்காடு வாக்குங்கிறது சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு போதாது. எடப்பாடியும் அந்த அளவுக்குள்ளான ஒரு வாக்கு எடுக்கும்போது அவருக்கு சில கான்சென்ட்ரேட்டட் ஸ்ட்ரென்த் சில ஏரியாவில் இருக்கனால அந்த ஏரியாவில் விஜய்க்கு சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்கலாம். எடப்பாடிக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்கலாம். விஜயோட ஃபேக்டர் ஸ்டாலினுக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி அதிகரிக்கும். ஏன்னா ஸ்டாலின் 47 விழுக்காடுல இருக்கிறாரு. தேமுதிகவை சேர்த்திருக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. திமுக கேண்டிடேட்ஸ் எல்லாமே 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. இது இவ்வளவு இருக்கும்போது கடந்த கால பேட்டர்ன் எல்லாம் பார்க்கும்போது ஸ்டாலின் 45 விழுக்காடு வாக்கு வரக்கூடிய பட்சத்துல ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசமே ஹெவியா இருக்கும். அந்த இடத்துல விஜய் வந்தாலும் அது ஹெவியான வித்தியாசமா இருக்குன்னு சொல்லும்போது எடப்பாடி ஒரே எலெக்ஷன்ல விழுந்துட போறதில்லை. அவர் 35 விழுக்காடு பலத்துல உள்ளவர். என்னதான் பலகீனம் அடைஞ்சாலும் 15 விழுக்காடு கீழே பலத்தை இழக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு இருக்காது. ஸோ அவர் 20 விழுக்காடு அவர் இருந்தாருன்னா ஸ்டாலின் வெற்றி வகத்தில் இருக்கிறவர் 5-10க்கு மேல அவர் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துக்குள்ள
ஸ்டாலின் 40+ இருக்கும்போது அந்த வாக்கை பிடிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டை விஜய் தூக்குறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு என்டிஏ மூலமா போகக்கூடிய ஓட்டை தமிழிசையும் நயினாரும் அண்ணாமலையும் விஜயை புகழ்ந்து பேசினால விஜய் அதை காலி பண்றாரு. சிட்டிலே அதை வெளிப்படையா பார்க்கும். அப்போ சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் புதுசா வர ஒருத்தரால வலையனப்படுறாரு. அப்போ புதுசா வர்ற ஒரு எதிர்கட்சி தலைவரை தாண்டிக்கிட்டு அதுக்கு பிறகுதான் அவரு ஸ்டாலினை சீட் கன்வெர்டிபிலிட்டியில வீழ்த்தக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு வரணும். அது ஹெர்குலியன் டாஸ்கா நான் பார்க்கிறேன். காரணம் ஸ்டாச்சுரேட்டட் 45% ஓட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய பாதிப்புங்கிறது பெரிய அளவு இருக்காது. மேக்சிமம் ஒரு 5-6% ஓட்டு தான் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா 67 பெருந்தலைவர் காமராஜருக்கு இந்தி போராட்டம், உணவு பற்றாக்குறை, எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, ஆண்டி நாடார் போலரைசேஷன், அது ஸ்டாலினுக்கு வராது. இசைவேளாளர், காஸ்ட் நியூட்ரல், அவருக்கு எந்த ஜாதியும் எதிர்ப்பு இருக்காது. எடப்பாடிக்கு தான் ஆண்டி வண்டியர், ஆண்டி வெள்ளாள கவுண்டர் போலரைசேஷன் வருது. ஸோ இந்த இடம் ஸ்டாலினுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல கூடுதல் ஓட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும்போது ஓட்டு குறைஞ்சாலும் கூட அது ஸ்டாலினோட அந்த குறைவுங்கிறது எதிரணி பிளவுபட்டு இருக்கிறதுனால 57-62 காமராஜ் உயரத்துல ஸ்டாலின் இருக்கிறதுனால சீட் கன்வெர்டபிலிட்டியில விஜய் 60 லட்சத்து ரூபா ஸ்டாலினுக்கு மேலும் சீட்டு கூடுதலா கன்வெர்ட் ஆகிறதுக்கு உதவி பண்றாரு. மற்றவங்க அவங்கவுங்க விருப்பப்படி அவர் விஜய் கிறிஸ்டின் ஓட்டை எடுக்கிறாரு, விஜய் பரையர் ஓட்டை எடுக்கிறாரு, ஸ்டாலினுக்கு ஓட்டை எடுக்கிறாருன்னு பேசினாலும் கூட மேக்ரோவா எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிப்படுது. எடப்பாடிக்கு 2வது இடத்துக்கு விஜய் சேலஞ்ச் பண்றாரு. எடப்பாடியை 10 தோழி பழனிசாமிங்கிறாரு, டிவிகே டிஎம்கேன்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே எடப்பாடியை தான் வீக்கன் பண்ணும். ஆல்ரெடி எடப்பாடி வீக்கன் ஆயிட்டு இருக்கிறது நம்ம கண்ணெதிர பார்க்கிறோம். ஸோ விஜயோட பாப்புலாரிட்டி குறைஞ்ச டிடிவி, கமலஹாசன், தினகரன், சீமான் போன்றவர்களால, ஓபிஎஸ், அண்ணாமலை போன்றவர்களால பாதிக்கப்பட்ட எடப்பாடி தான் விஜயால அதிக அளவு பாதிக்கப்படுவார். குறிப்பா ஸ்டேட்ஸ் இல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் ரெட்டலையை கைவிட்டுக்கிட்டு விஜய் பக்கம் வர்றதுக்கு இயல்பாட்டே நடந்துரும். எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய்னு. ஸோ இந்த இடங்கள் எதிரணி யாருங்கிறதுக்கான ஒரு போட்டிங்கிற மாதிரி வரும்போது சீட் கன்வெர்டபிலிட்டியில ஸ்டாலின் ரொம்ப மேல போயிடுவார். இன்னொரு விஷயம் சார், நீங்க சொன்னது நிறைய பெரிய அளவுக்கு நடந்த மாதிரி தகவல் வருது. அருந்ததியர் ஓட்டு பெரிய அளவுக்கு திமுகவை நோக்கி வருது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ அவினாசியில அந்த இளம் வேட்பாளர் கோகிலாமணி அவங்க நல்ல ரிசப்ஷன், ஸ்டாலின் கேம்பெயின் பண்ணும்போது நல்ல ஒரு வரவேற்பு வந்தது. ஸோ அருந்ததியர் வாக்குகள் இந்த முறை கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவுக்கு திமுக ஒரு கன்சால்டேஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக அந்த வாக்குகளை கன்சால்டேட் பண்ணாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் கன்சால்டேட் பண்ணாங்க, அசம்பிளியும் அவங்க கன்சால்டேட் பண்ணக்குள்ள வேலையை தெளிவா பண்ணாங்க. அதே மாதிரி பரையர் வாக்குகளை வட தமிழகத்தில் கன்சால்டேட் பண்ணக்கூடியதையும் திமுக தெளிவா பண்ணாங்க. பட் பரையர் ஓட்டு அங்க போச்சு இங்க போச்சுன்னு சொன்னா, நான் என் கண்ணெதிர பார்த்தது பரையர் சமூகத்தெல்லாம் ஜாதின்னு தான் அதில் நின்னாங்க நாங்க பார்க்கும்போது. மேலும் தேமுதிக உள்ள நின்னது, அதுவும் அவங்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுத்தது. ஸோ விஜய்க்கு கார்ட்கோர் ஃபேன்ஸ் தவிர அசிய கம்யூனிட்டி பரையர் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. கார்ட்கோர் ஃபேன்ஸ் தவிர அசிய கம்யூனிட்டி கிறிஸ்டின்ஸ் போட வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிறிஸ்டின் ஜாதி அடிப்படையிலான ஒரு சமூகம். ஸோ அதுக்குள்ள வாய்ப்பு குறைவு தான் நான் நினைக்கிறேன். பட் பரவலாக ரசிகர்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, சிறிய எண்ணிக்கை சமூகங்கள், ரெட்டலை யார் எடப்பாடியால ஃபைட் பண்ண முடியாது நினைச்சவங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகள், இவங்க தான் விஜய்க்கு அதிக அளவில் போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது மாற்று சக்தியாட்ட வர வேண்டிய, அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு வர வேண்டிய ஓட்டை விஜய் இடையில பூந்து அடிச்சுட்டு போறது ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பு மேல அதிகரிக்காதான் மீண்டும் என்னோட கணக்கா நான் தெளிவாகவே சொல்றேன். இப்போ நீங்க ஸ்டாலினை கடுமையா எதிர்த்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் மேல வன்மத்தை காட்டிக்கிட்டு 15 வருஷமா திமுக எந்த தொடர்பும் இல்லாத திமுகவுக்கு எதிர்ப்பு சக்தியான விஜயால பொலிட்டிக்கலா திமுக ஓட்டை எப்படி பிரிக்க முடியும்? சீமான் பேனாச்சிலையை உடைப்போன்னு சொன்னாரு, 1ல இருந்து 8.2 வந்திருக்காரு. திமுக ஓட்டை எடுத்தா வந்திருக்கிறாரு. டிடிவி தினகரன் திமுக ஓட்டையா ஜெனரல் எலெக்ஷன்ல எடுத்தாரு. அண்ணாமலை திமுக ஓட்டை எடுத்தாரு. அப்படி எல்லாரும் திமுக ஓட்டை எடுத்திருந்தாங்கன்னா ஸ்டாலின் எப்படி தொடர் வெற்றியில கலைஞரை விட, ஜெயலலிதா விட, புரட்சி தலைவியோட பெரிய சக்தியாட்டு 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேல 3 எலெக்ஷன்ல இருக்கிறாரு. நீ வன்மத்திலையும் பொறாமையிலும் காட்புணர்ச்சியிலையும் ஸ்டாலினை பற்றி பேசுற. ஸ்டாலினுக்கு வெற்றி ஒன்னால தாங்க முடியல, பொறாமப்படுற. நான் டேட்டா வச்சு தான் சொல்றேன். இல்லை சார், பட் இந்த அருந்தைய ஓட்டு பாசிட்டிவா திமுக வருதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பாசிட்டிவா தான் வருது. கலைஞரை தெய்வமா வணங்குறாங்க. இந்த இடத்துக்குள்ள சீமான் போலரைஸ் பண்ணாரு. தேர்தல் நேரத்தில் அவரு தேசிய இனங்கள்னு சொல்லி அந்த போலரைசேஷனை பண்ணல. காரணம், அவருக்கும் அருந்தையர்கள் உள்ள ஏழைகள் மத்தியில ப்ரோ புவர் லீடர் சீமான்னு ஒரு சின்ன ஆதரவு வளையம் இருக்கு. அந்த தூய்மை பணியாளர், தொழிலாளர்கள் இதுல எல்லாம் அவர் பேர்னால அதுல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அதுக்குள்ள அவரு
தேர்தலுக்கு முன்ன பேசின அளவுக்கு தேர்தல் டைம்ல போலரைஸ் பண்ணல. இன்னொரு விஷயம் என்ன சார், அலையன்ஸ், அதாவது தேமுதிக அலையன்ஸ் நீங்க சஜஸ்ட் பண்ண ஒரு அலையன்ஸ், அது பெரிய அளவுக்கு காலத்தில் ஒர்க் அவுட் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்ஃபேக்ட் அந்த அலையன்ஸ் கெமிஸ்ட்ரியை உடைக்கணும்னு எடப்பாடி ரொம்ப ட்ரை பண்ணாரு. இது அன்புமணியும் ட்ரை பண்ணாரு. விசிகாக்கு இவ்வளோ கம்மியாக சீட்டு கொடுத்துருக்கீங்களே, இவ்வளோ ஜாஸ்தியாக கொடுத்துருக்கீங்களே ட்ரை பண்ண. பட் இது ஆடு நனையிறதுன்னு ஓனை அழுதின கதையாக தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வெற்றி பெற்றாதான் அவங்களுக்கு அடுத்த கட்ட அரசியல்ல ஏறி போக முடியும். திருமாவளவனுக்கு வெற்றி பெற்றாதான் ஏறி போக முடியும். வெற்றி வீரருங்கிற அந்த அந்தஸ்து நிற்கும். வெற்றி வீரருங்க அந்தஸ்து நிற்கிறதுக்கு தான் தேமுதிக கூட்டணி அவங்களுக்கு வருது. பாருங்க, பிரேமலதா அம்மையார் 200ன்ட்டாங்க, திருமா 200ன்ட்டாரு, சிதம்பரம் 200ன்ட்டாரு. எல்லாமே மிகப்பெரிய வெற்றி. திமுக தனியாட்சி அமைக்கும்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க. கவனிச்சிங்களா? காங்கிரஸ் இன்னைக்கு கூட நாம கோட்டை விட்டுட்டோம், திமுக தனியாட்சி அமைப்புன்னு தான் அந்த உத்தவ் நாய்க்கு ஹிண்டு ஆர்டிக்கல்ல கூட காங்கிரஸ்காரங்க அதை சொல்றாங்க. அதுல ஒரு தரப்பு காங்கிரஸ்காரர் விஜய்க்குள்ள ஓட்டு நல்லா இருக்குங்கிறதையும், நாம விஜய் கூட கூட்டணி போகாது தவறுங்கிறதையும் சொல்ல வர்றாங்க. பட் அன்பாலன் யாதவ், என்னோட நண்பர், ராகுல் காந்தி கிட்ட ஒரு நெருக்கம் கொண்டவர், அமித்ஷா கிட்டே நெருக்கம் இருக்கு அவருக்கு. எங்க கூட அந்த பேக்வர்டு கிளாஸ் இதுல பாமக குதிரை 2009 ராமதாஸுக்கு எதிராக களம் கண்டவர் கிருஷ்ணகாந்த் யாதவ், இவங்க கூட உள்ளவர். அவரு சிதம்பரம், தென் இவரு செல்வ பெருந்தகை, தென் மல்லிகார்ஜுன கார்கே, இவங்கெல்லாம் அன்டெஸ்டட் விஜய் கூட கூட்டணி கூடாதுன்னு சொன்னாங்க. இப்பவும் என்னோட கருத்தான ஈசல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, காளான் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டை வச்சு நம்ப முடியாது. அது ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ஒன்றை ஓட்டு கொடுக்காது. கமலஹாசன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, தினகரன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலைங்கிற நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்தை தான் காங்கிரஸ் தலைமைக்கு அவங்களும் இனிமேலும் முன்னெடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த களம் பலத்தை நிரூபிச்சு வெற்றி பெற்ற கட்சிகளுக்குள்ள முக்கியத்துவம் தான் ஜாஸ்தி ஆகும். பலத்தை நிரூபிச்சு வெற்றி பெற்ற விசிக 4வது முறை வெற்றி பெறா வந்துருவாங்க. 2011 டிசைடிங் ஃபேக்டரா இருந்த தேமுதிக அவங்க வெற்றியில பொறுத்தவரை அவங்க பெருசா வருவாங்க. ஸோ இதுதான் பேசுமே தவிர அதன் அடிப்படையில் அவங்க எல்லாம் தெளிவா நின்றுட்டாங்கிறதும் உண்மை. சார் இதுவே சார், இப்போ காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு இறுதி நேரத்துல ராகுல் காந்தி பிரச்சாரம் ஓரளவு இந்த கிறிஸ்டியன் ஓட்டை விஜய்க்கு போகாம அவங்க தக்க வச்சுட்டு பாக்குறீங்க, இல்லாட்டி எந்த அளவுக்கு அவங்க ஓட்டு விஜய்க்கு இழக்க வாய்ப்பு இருக்குன்றது? நான் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் கீனா இருந்தாங்க. கிறிஸ்டின் ஓட்டு, ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஓட்டு, ராகுலுக்கு ஓட்டு மட்டும் அதை சொல்லிட முடியாது. ஆன்டி ஆர்எஸ்எஸ் ராகுல் பண்ணலன்னா ராகுலே அடிபடுவார். எத்தனையோ இடங்கள்ல முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் ஓட்ஸை ராகுல்கிட்ட அடிச்சு முலாயம் சிங் யாதவும் இவரு லாலு யாதவும் அடிச்சு காங்கிரஸை துரத்தி தள்ளி இருக்கிறாப்புல. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல இந்த டீலிமிட்டேஷன் இதுவே மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோட பாசிட்டிவ் நலனை விட பெங்கால் முஸ்லீம் ஓட்டு முக்கியம் முடிவு பண்ணிட்டாங்க. சரத்பவார், தேஜஸ்வி, அகிலேஷ் அவங்க என்னன்னா இப்போ ராகுல் காந்தியால முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு பாதிச்சிடாண்டா, நம்ம ஜெயிக்கிறதுக்கு ராகுல் காந்தி வேணும், அந்த ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போவங்கிற முடிவுக்கு வந்துட்டாப்புல. ஸ்டாலின் தான் அதுல தெளிவா நின்னாரு. தமிழ்நாடு சென்ட்ரிக்கா ராகுல் சக்ரியா கோஸ் எம்பிக்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது வரணும்னு சொன்னதும் மம்தாவை அனுப்பிட்டாங்கன்னா பெங்காலுக்கு அதிக எம்பி கூடுறதோட பெங்கால் முஸ்லீம்கள் ஓட்டு முக்கியம்னு அவங்க வந்துட்டாங்க. இது மோடியோட அந்த பேரசைட் ஜிப் இருக்குது இல்லையா, அதுல ராகுலுக்கு ஆதரவா இவங்க மன வலிமை இழந்து ராகுல் கூட நிற்கணும்னு மற்ற மாநில தலைவர்கள் நினைக்கிறாங்க. நான் தள்ளி விட்டுருவாங்க அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ் காலகட்டம் மாதிரி தள்ளி விட்டுருவாங்க ராகுல்னு எதிர்பார்த்தோம். ஆனா தள்ளி விடல. அது ராகுலுக்கு ஒரு அட்வான்டேஜா தான் இருக்குது. பட் அவங்களோட மெயின் நோக்கம் ஆன்டி ஆர்எஸ்எஸ் தான். அதுக்கு ராகுலும் வேணும்னு நினைக்கிறாங்க. ராகுலே வந்ததுனால அந்த ஓட்டு பெரிய அளவு வந்திருக்கும். ராகுலை தாண்டி விஜயால அந்த ஓட்டு வெளில இருக்க முடியாது. ராகுல் வேணும்னு அந்த ஓட்டு கூட காம்படிட்டரான மாநில கட்சிகள் இப்ப நினைக்கிறாங்க. ஓகே சார், மேலும் பேசலாம் சார் நம்ம எலெக்ஷன்ஸ் பத்தி. நம்ம நெக்ஸ்ட் ஒன் வீக்ல. தேங்க்யூ சார்.